ஒரு சிறிய கிராமத்துல வறுமையுடன் வாழ்ந்த ஒரு ஏழை விவசாயி இருந்தார். தன் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையோடு ஒரு நாள் தன் தோட்டத்தில் ஒரு சீதாப்பழம் செடியை நட்டார். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. ஆனால் அந்த செடியில் ஒரு காய் கூட காயவில்லை. தினமும் அந்த செடியை பார்த்து பார்த்து அவரது மனம் உடைந்து போனது. என் உழைப்புக்கு இதுதானா பலன் என்று கண்களில் கண்ணீருடன் செடியையே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் காலை வழக்கம்போல் தோட்டத்திற்கு வந்த அவர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அந்த செடியில் மிகப்பெரிய ஒரு சீதாப்பழம் காய்த்திருந்தது. மிகப்பெரியது, ஒரு மனிதனால் தூக்க முடியாது. 4 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய அளவு. அதை பார்த்த விவசாயியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என் உழைப்பு வீணாகவில்லை என்று மனம் நிறைந்து நின்றார். உடனே அந்த பழத்தை பறித்து ஒரு டிராக்டரில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு சென்றார். சந்தையில் அந்த பழத்தை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் மெய்மறந்தார்கள். நல்ல விலையில் அந்த சீதாப்பழம் விற்கப்பட்டது. விவசாயியின் கையில் கை நிறைய பணம். வறுமையால் குனிந்திருந்த முகம் அன்று மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. இந்த கதையின் பொருள் என்ன தெரியுமா? உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. நேரம் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் வரும்.